Dear students, Anavarakkum, Vanakkam, Vandanam, Namaskaram. Today I'd like to give a brief idea regarding photorespiration, the C2 cycle. Photorespiration or C2 cycle, அது போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒன்று கொடுத்துருக்கோம். C3 பத்தியும் C4 பத்தியும் கொஞ்சம் ஒன்று கொடுத்துருக்கோம். Then only we come to C2 cycle, photorespiration, தமிழ்ல ஒளி சுவாசம் என்று அழைப்பார்கள். To understand photorespiration, we have to know about the first step in Calvin cycle. ஒளி சுவாசம் நாம் படிப்பதற்கு முன்பாக ஏற்கனவே நம்ம படிச்ச கால்வின் சைக்கிள் இருக்கு பாருங்களேன், அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கால்வின் சைக்கிள்லாம் ஒன்றும் இல்லடா, டார்க் ரியாக்ஷன், C3 சைக்கிள் சொல்லுவாங்க. அந்த டார்க் ரியாக்ஷன் கால்வின் சைக்கிளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தெரியணும் உனக்கு. ஏற்கனவே நம்ம டார்க் ரியாக்ஷன் படிச்சுட்டோம். Dark reaction is nothing but the reduction of carbon dioxide into carbohydrates with the help of reducing power NADPH2 and the light generated energy ATP. Carbon dioxide ஆனது கார்போஹைட்ரேட்டாக ஒடுங்கு ஆற்றல் NADPH2 இன் துணை கொண்டும் இயங்கு ஆற்றல் ATP இன் துணை கொண்டும் மாறுவதைத்தான் நாம் இருள்வினை என அழைக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப், 3 ஸ்டெப் உனக்கு தெரியும். ஃபிக்சேஷன், நிலைநிறுத்தப்படுதல்; ரிடக்ஷன், ஒடுக்கமடைதல்; ரீஜெனரேஷன், RUBP, மீண்டும் உருவாதல், ரீஜெனரேஷன் ஆஃப் RUBP. நம்மளுக்கு எது வேணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வேணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் photorespiration is fixation, carbon dioxide fixation. அப்ப carbon dioxide fixation அப்படியே என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும். RUBP combines with carbon dioxide to form 2 molecules of phosphoglyceric acid. RUBP ஆனது கார்பன் டை ஆக்சைடுடன் இணைந்து 2 மூலக்கூறு பாஸ்போகிளிசரிக் அமிலத்தை உருவாக்கும். RUBP represent ribulose 1,5 bisphosphate. இது ஒரு 5 கார்பன் காம்பவுண்ட். அது ஒரு கார்பன் டை ஆக்சைடோட சேரும், 1 கார்பன். You get 2 PGA, 2 phosphoglyceric acid. இது ஒரு 3 கார்பன் காம்பவுண்ட். Clear? இதுல பார்ட்டிசிபேட் பண்ற என்சைமோட பேரு Rubisco enzyme. RUBP carboxylase enzyme is otherwise known as the Rubisco enzyme. இந்த Rubisco enzyme பேசிஸா வச்சிட்டு தான் கொடுத்திருக்காங்க. This Rubisco enzyme, most abundant enzyme in the world. இந்த உலகத்திலேயே உயிரினங்களில் காணப்படுகின்ற நொதிகளில் மிகவும் பரவலாக பெரும்பான்மையாக காணப்படுகின்ற ஒரு நொதி இந்த Rubisco நொதியாகும். எந்த ஒரு என்சைம் எடுத்துட்டோம்னா அதுல ஒரு ஆக்டிவ் சைட் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட செயல்படக்கூடிய இடம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, it can bind to the carbon dioxide as well as oxygen. அப்ப இந்த Rubisco என்சைம்ல இருக்கக்கூடிய ஆக்டிவ் சைட் செயல்படக்கூடிய பகுதியானது யாரோட பயன் பண்ணுவா? CO2டையும் ஒட்டிக்கும் திறனை பெற்றிருக்கும், இணையும் திறனை பெற்றிருக்கும், ஆக்சிஜனோடையும் இணையும் திறனை பெற்றிருக்கும். இப்ப அட்மாஸ்பியர்ல CO2 and ஆக்சிஜன் ஈக்குவலா இருக்கும்னு வச்சுக்கோ, இஸ் நியர்லி ஈக்குவல். It shows more affinity to the carbon dioxide. வளிமண்டலத்தில கார்பன் டை ஆக்சைடும் ஆக்சிஜனும் சரி சமமாக இருக்கக்கூடிய நிலையில் இதற்கு மிகவும் ஒட்டிக்கொள்ள பிடிப்பது எதுவென்றால் கார்பன் டை ஆக்சைடோட நிறைய அட்டாச் ஆயிக்கும். Greater affinity for carbon dioxide when the CO2 and oxygen is more or less equal. அப்ப ரெண்டோடையும் ஒட்டிக்கும், பட் கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இந்த பேசிக்லாம் புரிஞ்சுக்கோ. அப்ப ஏன் இதை வச்சுட்டு தான் நம்ம போட்டோ ரெஸ்பிரேஷன் ஒரு கான்செப்டுக்கே வரப்போறோம். இன்னும் வாட் இஸ் போட்டோ ரெஸ்பிரேஷன் உனக்கு சொல்லல, ஒளி சுவாசம் என்றால் என்ன அப்படின்னே சொல்லல. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது about the speciality of Rubisco enzyme. அந்த Rubisco enzyme பத்தி பார்த்துட்டு இருக்கோம். Rubisco enzyme டார்க் ரியாக்ஷன்ல கால்வின் சைக்கிள்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இன்வால்வ் ஆகும். இன்வால்வ் ஆறப்ப என்ன பண்ணும்? RUBP CO2 ஓட சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகும்? பாஸ்போகிளிசரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்டெப்புக்கு என்ன பேரு? ஃபிக்சேஷன், கார்பன் டை ஆக்சைடு நிலைநிறுத்தப்படுதல். இதுதான் லோகத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய என்சைம், the most abundant enzyme in the world. ஞாபகம். இந்த ஒவ்வொரு என்சைம்லயும் ஒரு ஆக்டிவ் சைட் இருக்கும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, Rubisco ஆக்சிஜனும் இவருக்கு பிடிக்கும்,
கார்பன் டை ஆக்சைடும் பிடிக்கும், ஆக்சிஜனோடையும் கம்பைன் ஆகும், CO2 ஓடையும் கம்பைன் ஆகும் எபிலிட்டி உண்டு. பட் அட்மாஸ்பியர்ல CO2 and ஆக்சிஜன் ஈக்குவலா இருக்கிறப்ப இட் மோர் அஃபினிட்டி டுவர்ட்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. இது அப்படியே மனத்துல வச்சுக்கோ, நோட் பண்ணிக்கோ. தென் ஐ கம் டு தி நெக்ஸ்ட். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். அப்ப ருபிஸ்கோக்கு ஆக்சிஜனும் பிடிக்கும், கார்பன் டை ஆக்சைடும் பிடிக்கும். ஸோ த பைண்டிங் இஸ் காம்படிட்டிவ். ரெண்டு பேருக்கு நடுவுல போட்டி. ஆக்சிஜன் நிறைய சேர்றதா, கார்பன் டை ஆக்சைடு ருபிஸ்கோவோட சேர்றதாங்கிற ஒரு காம்படிஷன் இருக்கும். The relative concentration of oxygen and carbon dioxide determine which of the two will bind to enzyme. அப்ப அந்த என்சைமோட யார் சேர்றதுங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா, அட்மாஸ்பியர்ல இருக்க கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனோட கான்சென்ட்ரேஷனை பொறுத்து இருக்கு. இப்ப கார்பன் டை ஆக்சைடு நிறைய இருந்தா டபக்குன்னு போய் ஒட்டின்றுவா, ஏன்னா மைட் இஸ் ரைட். ஆக்சிஜன் நிறைய இருந்தா ஆக்சிஜன் போய் ஒட்டின்றுவா. So the relative concentration of oxygen and carbon dioxide determine which of these two will bind to the enzyme RUBP carboxylase. இங்க தான் இந்த C3C4 உள்ள ஒரு பிரச்சனை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், C3யோட C4 தான் பயங்கரமா போட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ். C3 தாவரங்களை விட C4 தாவரங்கள் தான் அதிக அளவு ஒளிச்சேர்க்கையை செய்யும் திறனை பெற்றிருக்கிறது என்று ஏற்கனவே உங்களிடம் கூறினேன். அது ஞாபகம் இருக்கும். இது ஏன்னா in C3 plants some of the oxygen does bind to rubisco, hence CO2 fixation is decreased. C3 plantல மட்டும் என்ன ஆகுதுன்னா, கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவுக்கு எவ்வளவு ருபிஸ்கோவோட சேர்றதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அட்மாஸ்பியர்ல இருந்து கார்பன் ஃபிக்ஸ் ஆகும், பிளான்ட்ல ஸ்டார்ச் கிடைக்கும். Photosynthesis is nothing but fixation of carbon dioxide. அப்ப C3 பிளான்ட் மட்டும் என்ன பண்றான்னா, எல்லா ருபிஸ்கோவும் யாரோட சேர மாட்டேங்கிறான்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய CO2 ஓட சேர்றதோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான்ட்ல fixation is more, starch synthesis is more. ஆனா இங்க என்ன பண்றா, C3 பிளான்ட்ல some oxygen also combines with the rubisco, hence CO2 fixation is decreased. அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் போட்டோ ரெஸ்பிரேஷன். அது உன் புக்ல அது என்னன்னே தரல, வெறும் இதை மட்டும் கொடுத்துட்டான். நான் உனக்கு போட்டோ ரெஸ்பிரேஷனையும் சொல்லி தர போறேன். ஏன் அப்படின்னா, ஹியர் RUBP ஆக்சிஜனோட சேர்றது பத்தியோன்னோ, அப்ப சேர்றப்ப என்ன இருந்ததுன்னா உனக்கே சொல்லி கொடுத்த ஆரம்பிக்கிறப்ப, RUBP combines with the carbon dioxide to form two molecules of phosphoglyceric acid னு படிச்சோம். RUBP ஆனது கார்பன் டை ஆக்சைடுடன் இணைந்து 2 மூலக்கூறு பாஸ்போகிளிசரிக் அமிலமாக உருவாகும். ஆனா C3 பிளான்ட்ல சில RUBP ஆக்சிஜனோட சேர்ந்து இந்த பிரசன்ஸ் ஆஃப் ருபிஸ்கோ என்சைம் RUBP கார்பாக்சிலேஸ், கார்பன் டை ஆக்சைடோட அஃபினிட்டி இருந்தால் தான் you get 2 PGA. இங்க ஆக்சிஜனோட சேர்றப்ப என்ன ஆகுதுன்னா, one molecule of phosphoglyceric acid and one molecule of phosphoglyceric acid. ஓகேயா? இன்னொன்னு phosphoglycolic acid னு ஃபார்ம் ஆகுது. RUBP ஓட கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்ததுன்னா RUBP ல 5 கார்பன், கார்பன் டை ஆக்சைடுல 1 கார்பன், 5 + 1 = 6. 6ல இருந்து 2 PGA ஃபார்ம் ஆச்சு. இங்க C3 ல என்ன ஆகுதுன்னா, RUBP ஆக்சிஜனோட சேர்ந்து இந்த பிரசன்ஸ் ஆஃப் RUBP கார்பாக்சிலேஸ் என்சைம், அப்ப RUBP 5 கார்பன், ஆக்சிஜன்ல கார்பன் கிடையாது. அப்ப 5 கார்பன் ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. ஒண்ணுக்கு பேரு பாஸ்போகிளிசரிக் ஆசிட் 3 கார்பன், இன்னொன்னுக்கு பேரு பாஸ்போகிளைகாலிக் ஆசிட் 2 கார்பன். இட் இஸ் a stable chemical. இந்த ரெஸ்பிரேஷனுக்கு போட்டோ ரெஸ்பிரேஷன். இப்ப நம்ம பார்க்க போறது, இங்க C2 னு ஏன் சொன்னேன்னா, இந்த ப்ராசஸ்ல பாஸ்போகிளைகாலிக் ஆசிட் அப்படின்னு ஒரு ஃபார்ம் ஆகுது. அது ஒரு 2 கார்பன் காம்பவுண்ட். ஸோ இந்த சைக்கிளுக்கு பேரு C2 சைக்கிள்ல பேரு. ரெஸ்பிரேஷன் ஏன் சொன்னோம்னா, ஆக்சிஜனை யூஸ் பண்ணிக்கிறதுனால இதுக்கு போட்டோ ரெஸ்பிரேஷன் பேரு. போட்டோ ரெஸ்பிரேஷனோட ஸ்பெஷாலிட்டி என்ன? neither the synthesis of sugar nor ATP production. இங்கு சுகரும் ஃபார்ம் ஆகாது, ஏடிபியும் ஃபார்ம் ஆகாது, ஸ்டார்ச்சும் ஃபார்ம் ஆகாது, ஏடிபியும் ஃபார்ம் ஆகாது. ஏடிபி ஃபார்ம் ஆனால் என்ன? ரெஸ்பிரேஷன்.
ஓகே, அதான் ரெஸ்பிரேஷனோட எண்ட் ப்ராடக்ட் சுவாசித்தல். ஸ்டார்ச் ஃபார்ம் ஆனால் என்ன? போட்டோசிந்தசிஸ். இங்க ஸ்டார்ச் ஃபார்ம் ஆகாது, ஏடிபி ஃபார்ம் ஆகாது. இட் ரிசல்ட்ஸ் இன் தி ரிலீஸ் ஆஃப் CO2. இந்த ப்ராசஸ்ல CO2 ரிலீஸ் ஆகும் பை யூட்டிலைசிங் ஏடிபி. இந்த நிகழ்விலே ஏடிபியை பயன்படுத்தி கொண்டு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா CO2 ரிலீஸ் ஆகும். அப்ப வாட் இஸ் போட்டோ ரெஸ்பிரேஷன் நம்ம போல. அப்ப C3 பிளான்ட்ல இது மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்கிறதுனால நிறைய ஸ்டார்ச், நிறைய கார்பன் ஃபிக்ஸ் ஆகாது, நிறைய ஸ்டார்ச் ஃபார்ம் ஆகாது. In C4 plants, photorespiration does not occur. C4 தாவரங்களிலே இந்த ஒளிச்சுவாசமானது நடைபெறாது. That's why higher yield. இதுல photorespiration C3ல நடக்கிறதுனால நிறைய ஃபுட் ஃபார்ம் ஆகாது, நிறைய கார்பன் ஃபிக்ஸ் ஆகாது. ஆனா இங்க என்ன ஆகும்? C4ல நிறைய இல்ல, சரி photorespiration இல்லைங்கிறதுனால உனக்கு என்னத்துக்கு பாசிபிலிட்டி இல்ல? That is reduction of carbon dioxide நிறைய இருக்கும், ஸ்டார்ச் நிறைய சிந்தசிஸ் ஆகும். ஓகே, அதான் இங்க கொடுத்திருக்கான். அப்புறம் they have a mechanism to increase the concentration of carbon dioxide at the enzyme site. இந்த பிளான்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, that is C4 plants. சுகர் கேன் போன கிளாஸ்ல பார்த்தோம், மெய்ஸ் பார்த்தோம். யாருக்குல அது மாதிரி தாவரங்கள் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, அந்த கார்பன் டை ஆக்சைடை அட்ராக்ட் பண்றதுக்காகவே they have special enzymes அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கிளியர்? இப்ப இன்னும் நம்ம எதுக்கு வரல? போட்டோ ரெஸ்பிரேஷனுக்கு வரல. என்ன இங்க தெரிஞ்சுக்கணும்னா, C3 பிளான்ட்டோட C4 பிளான்ட்ஸ் நிறைய கார்பனை ஃபிக்ஸ் பண்ணுவா. C3 பிளான்ட்னால ஏன் நிறைய கார்பனை ஃபிக்ஸ் பண்ண முடியல? photosynthesis is less in C3 plants than C4. C3 தாவரங்களில் C4 தாவரங்களை விட குறைவாகத்தான் கார்பன் நிலைநிறுத்தப்படுகிறது. C4ல நிறைய ஸ்டார்ச் ஃபார்ம் ஆகும், C3ல கொஞ்சோண்டு ஸ்டார்ச் ஃபார்ம் ஆகும். இதுக்கு காரணம் என்னன்னா, this photorespiration. So photorespiration mainly responsible for reduction of carbon dioxide fixation or reduced carbon dioxide fixation in C3 plant. C3 தாவரங்களிலே ஒளி சுவாசம் என்ற ஒரு நிகழ்வு நடைபெறுவதன் காரணமாக கார்பன் நிலைநிறுத்தப்படுதல் குறைவாக இருக்கிறது. ரைட்? வாட் இஸ் photorespiration? அடுத்து போலாம், இதை நோட் பண்ணி சீக்கிரம். டியர் குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்கறது வாட் இஸ் C2 சைக்கிள், அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் சமத்தா கவனிச்சுக்கோ. C2 சைக்கிள் உனக்கு தெரிஞ்சால், இது பரீட்சைக்காக படிக்கல, உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ C2 சைக்கிளை பத்தி படிக்கிற. It is also known as photorespiration. What is photorespiration? The respiration in the presence of sunlight is said to be photorespiration. சூரிய ஒளியின் துணை கொண்டு நடைபெறக்கூடிய ஒரு சுவாசித்தலுக்கு ஒளி சுவாசம் என்று பெயர். This photorespiration takes place only in photosynthetic tissue or cells with chloroplastids. பசுங்கணிகத்தை பெற்றிருக்கக்கூடிய தாவர பாகங்களில் மட்டுமே நடைபெறும். அதாவது green parts of the plantல மட்டும்தான் இந்த respiration நடக்கும். And in this respiration, 3 cell organelles are participating, namely chloroplastid peroxisomes and mitochondria. இதுல 3 செல் ஆர்கனல் பார்ட்டிசிபேட் பண்ணுவா. One is chloroplastid பசுங்கணிகம், second is peroxisome peroxisomal, third is mitochondria. அப்ப 3 பாயிண்ட் சொன்னேன். ரெஸ்பிரேஷன் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட், சூரிய ஒளியின் துணை கொண்டு நடைபெறக்கூடிய ஒரு சுவாசம். ஏன்னா ரெஸ்பிரேஷன் ஜெனரலி எடுத்துட்டோம்னா, நார்மல் ரெஸ்பிரேஷன் லைட் இருந்தாலும் நடக்கும், லைட் இல்லாட்டி நடக்கும், காலம்பரையும் நடக்கும், ராத்திரியும் நடக்கும். அது நார்மல் ரெஸ்பிரேஷன், சாதாரண சுவாசம். பட் இந்த போட்டோ ரெஸ்பிரேஷன் சன்லைட் இருந்தா மட்டும் நடக்கும். டேக்ஸ் பிளேஸ் ஒன்லி இன் போட்டோசிந்தெடிக் டிஷ்யூ, ஒளிச்சேர்க்கை செல்களில் மட்டும் அல்லது பசுங்கணிகத்தை பெற்றிருக்கக்கூடிய செல்களில் மட்டும் நடைபெறும். And in this process, 3 cell organelles are participating, namely chloroplastid, peroxisomes and mitochondria. இந்த நிகழ்விலே பசுங்கணிகம், பெராக்சிசோம் மற்றும் மைட்டோகாண்ட்ரியா ஆகிய 3 செல் நுண்ணுறுப்புகள் பங்கேற்கும். படத்தை கவனிச்சு. RUBP, ribulose 1,5 bisphosphate.
present in the chloroplastid combines with oxygen in the presence of Rubisco enzyme RUBP carboxylase to form phosphoglyceric acid and phosphoglycolic acid. RUBP ஆனது ஆக்சிஜனுடன் ருபிஸ்கோ என்சைமின் துணை கொண்டு இணைந்து பாஸ்போகிளிசரிக் அமிலத்தையும் பாஸ்போகிளைகாலிக் அமிலத்தையும் உருவாக்கும். இந்த பாஸ்போகிளைகாலிக் ஆசிட் இருக்கு பத்தியோனோ, it is the first stable chemical. முதலில் தோன்றும் ஈற்று பொருள். இது 2 கார்பன் கூட்டு பொருளா இருக்கு. It's a 2 carbon compound. So the cycle is said to be C2 cycle. இந்த photorespiration C2 னு ஏன் சொல்றோம்னா, இங்க first form ஆற stable chemical phosphoglycolic acid is a 2 carbon compound. So it is said to be C2 cycle. இதனால இதனை C2 சுழற்சியை அழைக்கிறோம். இந்த PGA இருக்கு பாருங்கல, இது எங்க போய்டும்னா கார்பன் ஃபிக்சேஷனுக்கு போய்டும். அங்க படிச்சோம் பாருங்க RUBP CO2. அது மாதிரி இந்த PGA என்பது ஸ்டார்ச் தயார் பண்றதுக்கு போய்டும். This phosphoglycolic acid dephosphorylated to form glycolic acid. இந்த phosphoglycolic அமிலமானது பாஸ்பேட்டை இழந்து glycolic அமிலமாக மாறும். This glycolic acid diffused into the peroxisome, where it is converted into glyoxylic acid and hydrogen peroxide. இந்த glycolic acid ஆனது peroxisome-இன் உட்புறத்தை வந்து glyoxylic அமிலமாகவும் hydrogen peroxide ஆகவும் மாறும். This glyoxylic acid is converted into an amino acid called glycine. அது glycine என்று அழைக்கப்படுகின்ற வேதிப்பொருளாக மாறும். This glycine diffused into the mitochondria. இந்த glycine மைட்டோகாண்ட்ரியாவின் உட்புறத்தை நுழையும். அங்க இதே மாதிரி இன்னொரு ப்ராசஸ்ல இன்னொரு glycine வரும். In the mitochondria, 2 glycine molecules undergo deamination, removal of ammonia, decarboxylation, removal of carbon, and dehydrogenation, removal of hydrogen to form a serine molecule. இந்த மைட்டோகாண்ட்ரியாவிலே ஒரு கிளைசினோட இன்னொரு கிளைசின் சேர்ந்து 2 கிளைசின் மூலக்கூறுகள் அமோனியா நீக்கம் டிஅமினேஷன், கார்பன் நீக்கம் டிகார்பாக்சிலேஷன், ஹைட்ரஜன் நீக்கம் டீஹைட்ரோஜனேஷன் அடைந்து செரைன் அப்படின்னு ஒரு கெமிக்கலா மாறும். அமோனியா வெளில போவா, CO2 வெளில போவா, ஹைட்ரஜன் வெளில வரும். அது NADP-யோட சேர்ந்தவொடனே it will become NADPH2. Glycine is oxidized, NADP is reduced. Glycine ஆனது ஆக்சிஜனேற்றம் அடையும், removal of hydrogen. NADP is reduced, இது ஒடுக்கம் அடையும். This serine molecule diffused into the peroxisome. இது peroxisome-ல நுழையும். Where it is converted into hydroxypyruvic acid. அங்க அது hydroxypyruvic அமிலமாக மாறும். This hydroxypyruvic acid reduced to glyceric acid. அப்படின்னா NaDH2ல இருக்க ஹைட்ரஜன் இதோட சேரும். சேர்ந்தா ரெடியூஸ் ஆகி it will become glyceric acid. இங்க hydroxypyruvic acid is reduced, ஒடுக்கம் அடையும். NADP is oxidized. NADH ல இருந்து ஹைட்ரஜன் வெளில போகும். ஒன்னு ரெடியூஸ் ஆனால் இன்னொரு என்ன ஆகும்? ஆக்சிடைஸ் ஆகும். செரைன் ஹைட்ராக்சிபைருவிக் அமிலமாக மாறும். ஹைட்ராக்சிபைருவிக் acid is reduced to glyceric acid. இது glyceric அமிலமாக ஒடுக்கம் அடையும். This glyceric acid diffused into the chloroplastid. இது பசுங்கணிகத்தின் உள்ளே செல்லும். Where it phosphorylated to form phosphoglyceric acid. ATP-ல இருக்க ஒரு பாஸ்பேட்டோட சேர்ந்து அது பாஸ்போகிளிசரிக் அமிலமாக மாறும். கிளியர்? இதுதான் சைக்கிள். இதுக்கு பேர் தான் போட்டோ ரெஸ்பிரேஷன் பேர். இது ஏன் இந்த இடத்துல நான் சொன்னேன்னா, இவன் என்ன சொல்லிட்டான், C3 பிளான்ட்ல நிறைய கார்பன் ஃபிக்ஸ் ஆகாது, C4ல தான் நிறைய ஃபிக்ஸ் ஆகும். அதுக்கு காரணம் இந்த போட்டோ ரெஸ்பிரேஷன் NCERT புக்ல கொடுத்துருப்பான். என்னன்னே தெரியாம. அப்ப ருபிஸ்கோவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அது CO2ஓடையும் சேரும், ஆக்சிஜனோடையும் சேரும். C3 பிளான்ட்டை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, ருபிஸ்கோ இந்த ஆக்சிஜனோடையும் சேர்றதுனால கார்பன் ஃபிக்ஸ் ஆகிறது குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது NCERT புக். இந்த போட்டோ ரெஸ்பிரேஷனோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இன்னொரு அட்வான்டேஜ், இட் பிரிவென்ட் த பிளான்ட் ஃப்ரம் போட்டோ ஆக்சிடேட்டிவ் டேமேஜ்.
அட்மாஸ்பியர்ல கார்பன் டை ஆக்சைடு கம்மியா இருக்கா அது இல்ல ஆக்சிஜன் மட்டும் இருக்கான்னு வச்சுக்கோ என் லீஃப் மேல சன்லைட் பட்டுட்டே இருந்ததுன்னா போட்டோ ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் ஒளியினால் செடியில இருக்க குளோரோஃபில் வந்து பச்சையம் வந்து ஆக்சிஜனேட்டம் அடைஞ்சு சாகிறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக அட்மாஸ்பியர்ல நிறைய ஆக்சிஜன் இருந்தா அதை எடுத்துட்டு CO2 ரிலீஸ் பண்ணும் அந்த CO2 வச்சுட்டு பிளான்ட் என்ன பண்ணும் இட் அண்டர்கோ டார்க் ரியாக்ஷன் அதுவும் இருக்கு ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னன்னா இட் ப்ரிவென்ட் த பிளான்ட் ஃப்ரம் போட்டோ ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் ஒளியினால் தாவரங்கள் ஆக்சிஜனேற்றம் அடைவதை தடுக்கக்கூடிய பணியினை பச்சையம் ஆக்சிஜனேற்றம் ஆகும் போட்டோ குளோரோஃபில் பக்கம் போட்டோ ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் வந்ததுன்னா லீஃப் பாதிக்கப்படலாம் ஸோ போட்டோ ஆக்சிடேட்டிவ் டேமேஜ்லேருந்து ஒளி ஆக்சிஜனேற்ற சிதைவிலிருந்து பாதிப்பிலிருந்து பாதுகாக்கின்ற பணியினை செய்கிறது கிளியர் இது ரியல் பட் உங்க புக்ல கொடுத்தது என்ன இந்த போட்டோ ரெஸ்பிரேஷன் C3ல இருக்கும் போட்டோ ரெஸ்பிரேஷன் C4ல இருக்காது இந்த போட்டோ ரெஸ்பிரேஷன்ல சில ருபிஸ்கோ இது மாதிரி ஆக்சிஜனோட சேர்ந்து இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுனால நிறைய கார்பனை ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு NCERT கொடுத்துருக்கு ஓகேயா தட்ஸ் ஆல் தேங்க்ஸ் a lot for hearing thank you very much thank you